ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்னன்னா ப்ரோக்ராம் பிளானிங் அண்ட் எவாலுவேஷன் மெத்தட்ஸ். ஸோ ப்ரோக்ராம்னா என்னென்ன எவாலுவேஷன் மெத்தட்ஸ் இருக்கு, மானிட்டரிங், எவாலுவேஷன், இந்த டாபிக்ஸ்ல அதில் கவர் பண்றோம். ஃபர்ஸ்ட் பிளானிங். பிளானிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சொல்லுவாங்களே எந்த விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுங்கிற மாதிரி தான். ஸோ பிளானிங் ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ், அதில் என்ன பண்ணுவாங்கன்னா பாஸ்டையும் ப்ரெசன்ட்டையும் வச்சு ஃபியூச்சரை ஃபோர்காஸ்ட் பண்றது. லைக் இந்த விஷயம்லாம் இது வரைக்கும் இப்படி நடந்திருக்கு, இப்போ நடந்துட்டு இருக்கு, ஃபியூச்சர்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்றோம் இல்லையா. ஒரு ஃபோர்காஸ்டிங்ல இதுல என்ன ஸ்பெசிஃபிக்கா சொல்லலாம்னா டிட்டர்மைன்டு கோல்ஸை வந்து ஃபோர்காஸ்ட் பண்றதுன்னு சொல்லலாம். ஒரு பர்டிகுலர் டைம்குள்ளார இந்த விஷயத்த நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கறக்காக பிளான் பண்றது, அந்த ப்ராசஸ் தான் பிளானிங் அப்படிங்கிறது. அதே விஷயம் ப்ரோக்ராம் பிளானிங் என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம்காக இந்த ஒர்க் இப்படி பண்ணணும், இந்த எஃபர்ட்ஸ் எடுக்கணும். எந்த சுச்சுவேஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது ஏதாவது ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்டரியான சுச்சுவேஷன் அங்கே இருக்குன்னா அதை ரெகக்னைஸ் பண்ணிட்டு என்ன மாதிரியான பாசிபிள் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அதை அப்ஜெக்டிவ்ஸும் சரி கோல்ஸும் சரி டிட்டர்மைன் பண்ற மாதிரி நம்ம அந்த விஷயத்த முடிக்கணும். அதுதான் ப்ரோக்ராம் பிளானிங் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், இந்த எக்ஸ்டென்ஷன்ல சில டேர்ம்ஸ் இருக்கும், லைக் டெஃபினேஷன்ஸ் மாதிரி. இந்த டெஃபினேஷன் கொடுத்துட்டு இது என்ன அப்படிங்கிறது கொஸ்டின்ஸ்ல வரும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது எல்லாமே டெஃபினேஷன்ஸ் டேர்ம்ஸ் தான். ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். சிச்சுவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம சொல்லுவோம்ல சிச்சுவேஷன்ங்கிறது தமிழ்ல எக்ஸாக்டா சொல்லணும்னா நிலைமை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதே தான். ஸோ ஒரு பிரீஃப் ஸ்டேட்மெண்ட் மாதிரி சொல்லலாம். இந்த விஷயம் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றாங்க, இங்க ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் சொல்றது என்ன அப்படின்னா டேட்டா மாதிரி. ஸோ அதை கலெக்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு பீப்புள் இருக்காங்கன்னா அவங்களோட சிச்சுவேஷன் நீட்ஸ் என்ன, அவங்களுக்கான ப்ராப்ளம் என்ன, அவங்களுக்கான டிசையர் என்னன்னு சொல்லிட்டு கரண்டா என்ன இருக்கு நம்ம பாக்குறோம்ல, அதை பத்தின பிரீஃப் ஸ்டேட்மெண்டா கொடுக்கறதா சிச்சுவேஷன். இன்னும் எதை எப்படி சொல்லலாம்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் அது சிச்சுவேஷனை தான் குறிக்கும். நெக்ஸ்ட் வந்து பிளான் ஆஃப் ஒர்க். பிளான் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஒர்க் இருக்கு, அதை நீங்க பிளான் பண்றீங்களா, இந்த டைம்ல இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் பிளான் ஆஃப் ஒர்க். இன்னும் சொல்ல போனா அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஒரு அவுட்லைன் பண்றது. அதை அவுட்லைன் பண்ண என்ன பண்ணுவீங்க, அரேஞ்ச் பண்ணுவீங்க. இப்படிதான் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்றது. ஒன்னும் இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமே நீங்க கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 9 o'clock வந்து இனாகுரல் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும், 10 o'clock வரைக்கும் நடக்கும். அந்த 1 hourக்குள்ள நீங்க என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் வந்து இனாகுரேட் பண்ணுவாங்க, அப்புறம் சீஃப் கெஸ்ட் பேசுவாங்க, ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த டைமிங்க்கு நம்ம போடுறோம்ல பர்டிகுலரா, அது எல்லாமே பிளான் ஆஃப் ஒர்க் தான். ஸோ பிளான் ஆஃப் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பெசிஃபிக்கா சொல்றது என்னன்னா, இட் ஆன்சர்ஸ் த கொஸ்டின்ஸ். ஹவு, எப்படி பண்ணணும், வென், எங்க, லைக் வென், வேர், இந்த அண்ட் பை ஹூம் அண்ட் ஒர்க் ஹேஸ் டு பி டன் அப்படிங்கிறது. அந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ற மாதிரி விஷயங்கள் இருக்கணும். எப்படி பண்ணணும், எங்க பண்ணணும், எப்ப பண்ணணும், யாரால பண்ணணும் அப்படிங்கறத ஃபுல்லா இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கிறது. இதுதான் பிளான் ஆஃப் ஒர்க். நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா outline of a procedure and pertains only to some phase of extension work. இப்போ ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒர்க்னு எடுத்தீங்கன்னா நிறைய ஃபேஸஸ் இருக்கும். ஆரம்ப கட்ட நிலை, நடுவுல இருக்கிறது, அந்த மாதிரி நம்ம சொல்ல ஸ்டார்டிங் ஸ்டேஜ், ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீஷன் ஸ்டேஜ்ல இருக்கு, அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயுமே ஒரு பர்டிகுலர் ப்ரொசீஜர் அவுட்லைன் பண்றதா ப்ராஜெக்ட். இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காவும் சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் இதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்னா அது பர்டிகுலராக என்ன பண்ணும், ரூரல் டெவலப்மெண்ட் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். ஸோ அது பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்கா சொல்றதா ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து கேலண்டர் ஆஃப் ஒர்க். கேலண்டர் ஆஃப் ஒர்க்ங்கிறது என்னன்னா பிளான் ஆஃப் ஒர்க் அரேஞ்ச்டு குரோனாலஜிக்கலி. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லலாம்னா இப்போ ஜான்வரி மந்த்ல இந்த ஒர்க்லாம் முடிக்கணும், பிப்ரவரியில இந்த மாதிரி முடிக்கணும், மார்ச்ல இந்த ஒர்க் முடிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே குரோனாலஜிக்கலா இதுக்கு அடுத்து இது நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க்கை பிளான் பண்றோம்ல, அதுதான் வந்து கேலண்டர் ஆஃப் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து எய்ம். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சொல்லுவோம், கேட்பாங்க இல்லையா, உங்களோட எய்ம் என்ன, நீங்க ஃபியூச்சர்ல என்ன ஆக போறீங்கன்னு கேட்குற மாதிரி தான். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், டாக்டர் சொல்லியிருப்போம், இன்ஜினியர், அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ ஒரு ஜெனரலைஸ்டான ப்ராட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அங்க நம்ம என்ன ஆக போறோங்கிறது நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அங்க ஆகணும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி இங்க எக்ஸ்டென்ஷன் என்ன சொல்லுவாங்கன்னா எந்த டைரக்ஷனை தூக்கி நம்ம டைரக்ஷனை நோக்கி போறோம் அப்படிங்கிறது தான். இப்போ என்ன சொல்லணும்னா, இப்போ ஒரு எக்ஸ்டென்ஷனோட எய்ம் என்னவா இருக்கும், எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கரோட எய்ம் என்னவா இருக்கும்னா ஃபார்மரோட எக்கனாமிக் கண்டிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், சோஷியலாவும் சரி எக்கனாமிக்கலாவும் சரி அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறதா ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கரோட பேசிக் எய்மா இருக்கும். அதாங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜெனரலைஸ்ட் அண்ட் ப்ராட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த டைரக்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிவன் ஆக்டிவிட்டிஸ். அதே மாதிரி அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் எண்ட் டுவோர்ட்ஸ் விச் அவர் எஃபோர்ட்ஸ் ஆர் டைரக்டட். எதை நோக்கி நம்மளுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் டைரக்ட் ஆகுதோ அதுதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டு இன்க்ரீஸ் த பேடி ஈல்ட் பை 40%. இந்த வருஷம் வந்து பேடியோட ஈல்டு வந்து 40%. இங்க வந்து ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது தான் அவங்களோட அப்ஜெக்டிவா இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து கோல் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஆஃப்டர் 10 இயர்ஸ்ல நீங்க எப்படி இருப்பீங்க, ஆஃப்டர் 20 இயர்ஸ்ல நீங்க என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்றாங்களா, அதே மாதிரிதான். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்துட்டு அதுக்குள்ளார நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எந்த இடத்துக்கு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுதான் கோல். ஸோ கோல் இஸ் த டிஸ்டன்ஸ் இன் எனி கிவன் டைரக்ஷன் ஒன் எக்ஸ்பெக்டட் டு கோ டியூரிங் அ கிவன் பீரியட் ஆஃப் டைம். நம்ம அங்க என்ன சொன்னோம், பேடியோட ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கிறது அப்ஜெக்டிவ். ஆனா இங்க பாருங்க, இங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா, கரண்ட் இயர்ல அதே பேடியோட ஈல்ட 20 குவிண்டால்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் ஒரு ஹெக்டருக்கு. பர்டிகுலரா இயர் இவ்வளோ இதுக்குள்ளார பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்றதுதான் கோல். ஃபர்ஸ்டே நம்ம பிளானிங் பார்த்தோம்ல, அதே மாதிரி பிளான்ங்கிறது ப்ரீ டிட்டர்மைன் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இந்த விஷயங்களுக்காக இது முன்னாடியே ப்ரீ டிட்டர்மைண்டா பண்றதுக்கு பேர் தான் பிளான். ப்ராப்ளம் அப்படின்னா என்னன்னா, ஒரு கண்டிஷன் லைக் ஒரு பீப்புளுக்கு வந்து என்ன சொல்றது, அங்க வந்து அவங்களுக்கு அன்சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. ஸோ இட் இஸ் த கண்டிஷன் தட் த பீப்புள் ஆஃப்டர் ஸ்டடி வித் ஆர் வித்தவுட் ஹெல்ப் ஹாவ் டிசைடட் நீட்ஸ் சேஞ்சிங். அதாவது அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அது தேவை சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கும் எப்பவுமே. ஸோ ஒரு இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா அன்சாட்டிஸ்பாக்டரியான சிச்சுவேஷனா ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன். இப்போ ப்ராப்ளம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்குன்னா சொல்யூஷன் கொடுக்கறது தான். ஸோ இது ஒரு ப்ரொபோஸ்ட் ஆக்ஷன் டு சேஞ்ச் அன் அன்சாட்டிஸ்பாக்டரி கண்டிஷன். நம்ம ப்ராப்ளம்னா ஒரு அன்சாட்டிஸ்பாக்டரி கண்டிஷன் சொல்லும் போது அதை சேஞ்ச் பண்றதுக்காக நீங்க ஒரு ஆக்ஷன் பண்றீங்க இல்லையா, அதுதான் சொல்யூஷன். கண்டிப்பா அதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியா இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ப்ரோக்ராம்ங்கிறது நீங்க என்ன பண்ண போறீங்களோ அதுதான் ப்ரோக்ராம். அது டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ என்ன மாதிரி அதை டெவலப் பண்ண போறீங்க அந்த ப்ராசஸ். அப்போ இது 3 டேர்மையும் ஒன்னா சேர்க்கிற மாதிரி இது ஒரு கண்டினியூஸ் கோஆபரேட்டிவ் ஆக்டிவிட்டி இன்வால்விங் லே பீப்புள் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஸ்டாஃப். இங்க லே பீப்புள்னு சொல்றது வந்து லோக்கல் பீப்புள், எக்ஸ்டென்ஷன் ஸ்டாஃப் இன் விச் த ப்ராப்ளம்ஸ் ஆர். அங்க என்ன பண்றாங்க, பேசிக்கா ப்ராப்ளம்ஸை ஐடென்டிஃபை பண்றாங்க, அதுக்கான அப்ஜெக்டிவ் செட் பண்றாங்க, ஆக்ஷன்ஸை எடுக்கிறாங்க. ஸோ பேசிக்கா ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்க என்ன பிரச்சனைன்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு ஒரு அப்ஜெக்டிவ் ஃப்ரேம் பண்ணிட்டு இதெல்லாம் சொல்யூஷன் இதுக்கு ப்ராப்ளமுக்கு பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க பண்றீங்க இல்லையா, அந்த என்டையர் ப்ராசஸா ஒரு ப்ரோக்ராம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம். இது டெஃபினிஷன் மாதிரி இவங்க 2 ஆத்தர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கெல்ஸ்லி கர்ன் அப்படிங்கிறது என்னன்னா, எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சிச்சுவேஷன், அப்ஜெக்டிவ்ஸ், ப்ராப்ளம், சொல்யூஷன்ஸ். இது எல்லாத்துக்குமே முன்னாடி நம்ம என்னன்னு டெஃபினிஷன் படிச்சோம். சிச்சுவேஷன்னா என்ன, அப்ஜெக்டிவ்னா என்ன, ப்ராப்ளம்னா என்ன, சொல்யூஷன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. லீகன்ஸ் வந்து 1961ல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம்ங்கிறது ஒரு செட் ஆஃப் கிளியர்லி டிஃபைன்ட் கான்சியஸ்லி கன்சீவ்ட் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவ். ஒரு விஷயம் கிளியரா அங்க டிஃபைன் ஆயிருக்கணும், அதுக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ் கண்டிப்பா இருக்கணும். எதுல இருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா, இப்போ நீங்க அப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் பண்றீங்கிறது என்ன, அதுக்கு முன்னாடி நீங்க என்ன படிக்கணும், அடிக்குவேட்டா அனலைஸ் பண்ணிருக்கணும் அந்த சிச்சுவேஷனை. ஸோ விச் ஆர் டு பி அச்சீவ்ட் த்ரூ எக்ஸ்டென்ஷன் டீச்சிங். ஒரு இடத்துக்கு போய் நம்ம ஃபர்ஸ்டே முன்னாடி சொன்னோம்ல, எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் பிளானிங் அல்லது டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பிளானிங், அதே விஷயங்கள் தான். கிளியரா டிஃபைன் பண்ணிட்டு அப்ஜெக்டிவ் ஸ்டேட் பண்ணிட்டு அதை அச்சீவ் பண்ணணுங்கிறத எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் பிளானிங். இது யார் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா ஹெல்ஸ்லி அண்ட் கர்ன் அப்படிங்கிறவரை கொடுத்துருப்பாங்க. பேசிக்கா ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்றீங்கன்னா அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட பிரின்சிபல்ஸ். ஸோ அனாலிசிஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இன் த சிச்சுவேஷன். என்ன சொல்ல போனா அனாலிசிஸ் ஆஃப் டேட்டானும் சொல்லலாம், அனாலிசிஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னும் சொல்லலாம். அந்த சிச்சுவேஷனை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும், அதான் பேசிக்கானது. அதுக்கப்புறம் செலக்ட்ஸ் த ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் த நீட்ஸ். இப்போ ஒரு இடத்துக்கு, ஒரு வில்லேஜுக்கு நீங்க போறீங்கன்னா அங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆஸ் எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்டா அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். எது ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணியே ஆகணும், அதுக்கு அடுத்தடுத்து இதெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளமை அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க ப்ராப்ளம் இதான் டிட்டர்மைன் பண்ணிட்டீங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க, அடுத்து அதுக்கான அப்ஜெக்டிவ் சொல்யூஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான இதை வந்து நீங்க டெவலப் பண்ணிருக்கணும். ஒரு ப்ரோக்ராம், நல்ல ப்ரோக்ராம்ங்கிறது ஃபிளெக்சிபிளாகவும் இருக்கணும். இப்போ நீங்க ஒரு ஏதாவது ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா என்வரான்மெண்ட் சேஞ்ச் ஆக அதுக்கேற்ற மாதிரி இதுவும் ஃபிளெக்சிபிளா சேஞ்ச் ஆகிற மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து கொண்டு வந்திருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் வித் எம்பசிஸ், அதாவது எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும், அதை ப்ராப்பரா பேலன்ஸ் பண்ணிருக்கணும். இதுக்குன்னு டெஃபினைட் பிளான் ஆஃப் ஒர்க் இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்டே சொன்னா பிளான் ஆஃப் ஒர்க் அப்படிங்கிறது, அதே மாதிரி ப்ரோக்ராம் பிளானிங்க்கு கரெக்டான ஒரு பிளான் ஆஃப் ஒர்க் இருக்கணும். இது எப்பவுமே ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸா நடந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் பிளானிங் இஸ் அ டீச்சிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது கைண்ட் ஆஃப் டீச்சிங் ப்ராசஸ் ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க சொல்லதான் தர போறீங்க, கரெக்டா ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ண போறீங்க.
பிஹேவியர்லயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க சேஞ்ச் கொண்டு வரனால தான் அது ஒரு டீச்சிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. கோஆர்டினேட்டிங் ப்ராசஸ், ஃபார்மர்ஸ் ஆகட்டும், எக்ஸ்டென்ஷன் ரிலேட்டடா இருக்கவங்களும் சரி, கோஆர்டினேட் ஆனாதான் அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகும். இட்ஸ் கோஆர்டினேட்டிங் ப்ராசஸ். அது மட்டும் இல்லாம நிறைய ஈவெண்ட்ஸையும் கோஆர்டினேட் பண்ணும். அதனாலதான் ப்ரோக்ராம் இஸ் அ கோஆர்டினேட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் பிளானிங் ப்ரொவைட்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் எவாலுவேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ். கண்டிப்பா ஒரு ப்ரோக்ராம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை எவாலுவேட் பண்ணணும். அந்த எவாலுவேஷனே தனியா ஒரு டாபிக்கா பின்னாடி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ப்ரோக்ராம்ங்கிறது வந்து எவாலுவேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸும் கொடுக்குற மாதிரியானதா இருக்கணும். இதெல்லாம் தான் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் பிளானிங். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் இன் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் பிளானிங். மொத்தம் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறது ஒரு கொஸ்டின். 8 ஸ்டெப்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதே ஆர்டர்ல தான் இருக்கணும். இந்த 8 ஸ்டெப்பும் ஒண்ணுக்கு அடுத்து ஒன்னாதான் இருக்கும். இந்த 8 ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் 4 ஸ்டெப்ஸ் வந்து ப்ரோக்ராம் டிட்டர்மினேஷன் வரும். நெக்ஸ்ட் 4 ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன்ல வரும். ஸோ ப்ரோக்ராம் டிட்டர்மினேஷன்ல வர 4 ஸ்டெப்ஸ் என்னன்னா, கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், அனாலிசிஸ் ஆஃப் சிச்சுவேஷன், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், டிட்டர்மினேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கோல்ஸ். இந்த 4ம் ப்ரோக்ராம் டிட்டர்மைன் பண்ற ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் வருது அப்படின்னா, டெவலப்பிங் பிளான் ஆஃப் ஒர்க் அண்ட் காலண்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், ஃபாலோ த்ரூ பிளான் ஆஃப் ஒர்க் அண்ட் காலண்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ், எவாலுவேஷன் ஆஃப் ப்ராக்ரஸ், லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ரீகன்சிடரேஷன் அண்ட் ரிவிஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். ஸோ இந்த 8 இதுதான் வந்து எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் பிளானிங்கோட ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ். நீங்க ஆக்சுவலா என்ன பண்றீங்கன்னா, ஒரு டேட்டா இருக்குன்னா அதை ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணி அனலைசிஸ் பண்றீங்க. இப்போ ஒரு வில்லேஜ்க்கே போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. அதை நீங்க என்னென்ன அந்த சுச்சுவேஷன் நீங்க எப்படி அனலைஸ் பண்ணுவீங்கன்னா, நீங்க கலெக்ட் பண்ற இன்ஃபர்மேஷனை பொறுத்து தான். அதான் இங்க ஃபேக்ட்ஸ்ங்கிறது அவங்க மீன் பண்றது டேட்டாவை சொல்லலாம், இன்ஃபர்மேஷனும் சொல்லலாம். அதை வச்சுதான் ஃபர்ஸ்ட் அந்த சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிட்டர்மைன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து அனலைசிஸ் ஆஃப் சிச்சுவேஷன். இப்போ இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் நீங்க என்ன பண்றீங்க, அவங்களோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு அனலைசிஸ் பண்றீங்க. ஸோ யார் மூலம், இப்போ நீங்க யார்கிட்ட ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவீங்க, அங்க இருக்க லோக்கல் பீப்புள் கிட்ட தான். ஸோ அந்த பிரசன்ஸ் ஆஃப் லோக்கல் பீப்புள் கிட்ட மூலமாவே உங்களோட சிச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டு நீங்க பெட்டராகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராப்ளம் நீங்க என்ன, இப்போ ஒரு சிச்சுவேஷன் அனலைசிஸ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருது அங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ண தெரியணும். இதெல்லாம் அந்த ப்ராப்ளம்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம ஆக்சுவலா அந்த ப்ராப்ளம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு அங்க சொல்யூஷன்ஸும் நீங்க டிட்டர்மின் பண்ண ஆரம்பிப்பீங்க. நம்ம கொடுக்கக்கூடிய சொல்யூஷன்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கணும்னா, அந்த ப்ராப்ளம்க்கு ப்ராக்டிகபிளா இருக்கணும். லைக் இப்போ நீங்க ஏதாவது சொல்யூஷன் கொடுக்குறீங்கன்னா அவங்க அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்க மாதிரி இருக்கணும். அதே சமயம் எக்கனாமிக்கலாவும் அதை அவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ற மாதிரியா இருக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமா அந்த ரிசல்ட் வந்து அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரியான விஷயமா இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கோல்ஸ். இதுதான் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான அப்ஜெக்டிவ் என்ன, அதுக்கான கோல் என்ன, ஃபர்ஸ்டே நம்ம சொன்னோம். இந்த பீரியட்குள்ள இதெல்லாம் முடிக்கணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்றது தான் கோல். ஸோ இந்த பிரச்சனை இருக்கு, இதுதான் அப்ஜெக்டிவ், இதுதான் கோலுங்கிறது கரெக்டா ஃபிக்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எல்லா ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸுமே பாத்தீங்கன்னா கிளியரான ஒரு ஸ்பெசிஃபிக்கான அப்ஜெக்டிவ் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் இந்த டைம்ல எடுக்கணும், இதுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ப்ராப்பரா எடுத்திருப்பாங்க. இது யார் கூட கன்சல்டேஷன்ல வரும்னு பாத்தீங்கன்னா வில்லேஜஸும் சரி, எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்ஸும் சரி, 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரான விஷயத்துக்கு வருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பிங் பிளான் ஆஃப் ஒர்க் அண்ட் காலண்டர் ஆஃப் ஆப்ரேஷன். இப்ப இதெல்லாம் பண்ணணும்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க. அப்ப பிளான் ஆஃப் ஒர்க்ல என்ன பண்ணுவீங்க, பிளான் ஆஃப் ஒர்க்லயும் சரி காலண்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்ல எப்பப்ப என்னென்ன ஒர்க் பண்ண போறீங்கிறத ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணிப்பீங்க. நெக்ஸ்ட் அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு ஆஃபீஸரா இருக்குன்னா இது எதாவது பண்ணிருங்க நீங்க சொல்லிட்டு போறீங்க, அதை பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறது நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும்ல, அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் எவாலுவேஷன் ஆஃப் ப்ராசஸ். இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னா கிட்டத்தட்ட வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லலாம் அந்த ப்ரோக்ராம். அப்ப அதை நீங்க எவாலுவேட் பண்றீங்க. ஆக்சுவலா எதுக்கு எவாலுவேட் பண்ணுவீங்க அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு தெரியும் அந்த ப்ரோக்ராம் எந்த அளவுக்கு வந்து சேர்ந்துருக்கு, இல்ல எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, இது கரெக்டா தான் போயிட்டு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எவாலுவேட் பண்ணுவீங்க. எவாலுவேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் இது சக்சஸா இருக்கா இல்ல ஃபெயிலியரா இருக்கா. சக்சஸா இருந்தா என்னென்ன ரீசன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு, இது ஃபர்தரா கேரி பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதே சமயம் ஏதாவது ஃபெயிலியர் ஆயிருக்குன்னா எதனால ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதோட ரீசன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத பார்க்கணும். ஸோ அது எங்க நடக்கும்னா ரீகன்சிடரேஷன் இந்த ரிவிஷன் ஆஃப் த ப்ரோக்ராம். ஏதாவது அடிஷனா தேவைப்படுதுன்னா அதை என்ன பண்ணுவாங்க, ரிவைஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரோக்ராம் ரிவைஸ் பண்ணிட்டு திருப்பி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். இது ஒரு கம்ப்ளீட் சைக்கிளா போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மானிட்டரிங். மானிட்டரிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும்னா மானிட்டரிங் எவாலுவேஷனுக்கு இப்போ நீங்க ஒரு எக்ஸாம் ஹால்ல எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னா உங்களை மானிட்டர் பண்றதுக்கு ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, அது மானிட்டரிங்.
நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க, பேப்பரை எவாலுவேட் பண்ணுவாங்க. எவாலுவேட் பண்ணிட்டு மார்க்ஸ் கொடுப்பாங்க. அந்த ப்ராசஸ் எவாலுவேஷன். அதுதான் பேசிக்கா உங்களுக்கு சொல்றது. ஸோ இப்போ இங்க மானிட்டரிங்கான டெஃபினிஷன் என்ன, ப்ராசஸ் ஆஃப் assessing or analyzing the progress ongoing of a project based on the predetermined indicators and objectives of the program. அதாவது ஒரு விஷயத்தை நீங்க அசஸ் பண்றீங்க இல்லைன்னா அனலைசிஸ் பண்றீங்க. ஒரு பர்டிகுலரான ப்ரீடிட்டர்மைண்ட் இண்டிகேட்டர்ஸ், இதுதான் நீங்க மானிட்டர் பண்ணுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணிட்டு இண்டிகேட்டர்ஸை வச்சுட்டு நீங்க அனலைசிஸ் பண்றது தான். ஸோ இன்னும் சிம்பிளா சொல்ல போனா வாட்ச் பண்றதா, வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாட்ச் பண்றீங்கல்ல, அதுதான் மானிட்டரிங். இன்னும் எஃபெக்டிவா இருக்கணும்னா மானிட்டரிங் அது கண்டினியூஸ் ப்ராசஸா நடந்தா இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மானிட்டரிங் எப்படி எல்லாம் பண்ணலாம்னா சர்வே மூலமா பண்ணலாம், பேஸ் லைன்ஸ், மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்றது மூலமாவோ, டிஸ்கஷன்ஸ், இன்டர்வியூஸ் வைக்கிறது, கொஸ்டினர் சர்வேஸ் கொடுக்கறது. ஆக்சுவலா சர்வேல 2 விதமா பண்ணலாம். ஒன்னு இன்டர்வியூ ஷெட்யூல் யூஸ் பண்ணி பண்றது, இன்னொன்னு வந்து கொஸ்டினர் கொடுத்து பண்றது. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இன்டர்வியூ ஷெட்யூல் அப்படிங்கிறது நீ என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு எக்ஸ்டென்ஷன் பர்சனல் போறாரு அப்படின்னா அவர் தான் அதை ஃபில் பண்ணுவார். அதாவது ஃபார்மர்ஸ் கிட்ட பேசிட்டு டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு அந்த கொஸ்டின் அந்த கையில இருக்கிறதுல இன்டர்வியூ ஷெட்யூல் அதை வந்து எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்டோ யார் இன்வெஸ்டிகேட்டரோ அவங்க தான் ஃபில் பண்ணுவாங்க. அதே சமயம் கொஸ்டினர் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த கொஸ்டின் செட் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து மெயில் பண்ணிடுவாங்க. ஓகேவா, அது யார் ஃபில் பண்ணுவாங்கன்னா ரெஸ்பாண்டன்டே தான் ஃபில் பண்ணுவாங்க. லைக் எக்ஸ்டென்ஷன் பர்சனோட இன்வால்வ்மெண்ட் இல்லாம அவங்களா ஃபில் பண்றதுங்கிறது கொஸ்டினர். இதான் பேசிக் டிஃபரன்ஸ் இன்டர்வியூ ஷெட்யூலுக்கு கொஸ்டினருக்கும். இது 2 மூலியமாவும் மானிட்டரிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மானிட்டரிங் இண்டிகேட்டர்ஸை 2 விதமா அவங்க சொல்றாங்க. 2 டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்னு வந்து ப்ராசஸ் இண்டிகேட்டர்ஸ், இன்னொன்னு வந்து இம்பாக்ட் இண்டிகேட்டர்ஸ். இப்போ ஒரு ப்ரோக்ராம் நடக்குது இல்லைன்னா ஏதாவது ப்ராசஸ் நடக்குதுன்னா அதை இண்டிகேட் பண்றதுக்கு மானிட்டர் பண்றதுக்கும் ஒரு சர்டன் ஃபேக்ட்ஸோ இல்ல ஃபேக்டர்ஸோ வச்சிருப்பாங்க. அது ப்ராசஸ் இண்டிகேட்டர். அதே மாதிரி இம்பாக்ட் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா, இம்பாக்ட்னா என்னன்னா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதோட விளைவுகள் என்னென்ன, அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா எது வேணா இருக்கலாம். இம்பாக்ட்ங்கிறது அதுதான். ஸோ நடந்து முடிச்சதோடைய எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறது. அது மட்டும் இல்லாம அந்த இண்டிகேட்டர்ஸை 2ஆவும் சொல்லலாம், குவாலிட்டேட்டிவ் இண்டிகேட்டர், குவான்டிடேட்டிவ். ஸோ குவாலிட்டேட்டிவ் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், அது பேஸ்ட் அந்த ஏதோ ஒரு கேரக்டர், நம்ம ஜென்ரலா சொல்றாங்களா, குவாலிட்டேட்டிவ்ங்கிறது கேரக்டர் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் சொல்றது. குவான்டிடேட்டிவ்ங்கிறது நம்மளால மெஷர் பண்ண முடியும்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அதே தான் இங்க எதை மீன் பண்றாங்கன்னா, குவாலிட்டேட்டிவ் இண்டிகேட்டர்ஸ்ங்கிறது அவங்களோட சேஞ்சஸ் எதுலாம், நாலேஜ்லயோ, ஆட்டிடியூட்லயோ, பிஹேவியர்லயோ எப்படி சேஞ்சஸ் வந்திருக்கு, அது ப்ராக்டிஸ் லெவலுக்கு இண்டிவிஜுவலா வந்திருக்கா, ஃபேமிலி லெவல்ல வந்திருக்கா, கம்யூனிட்டி லெவல்ல வந்திருக்கான்னு சொல்லிட்டு அசஸ் பண்றதுங்கிறது குவாலிட்டேட்டிவ் இண்டிகேட்டர்ஸ். அதே குவான்டிடேட்டிவ் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கிறது நியூமரிக்கல் வேல்யூஸ்ல இது பண்றது. அதே ஈஸி டு மெஷர் அப்படின்னு சொல்லலாம். உங்களால கண்ணாடியே பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இவருக்கு வந்து ஒரு ஃபீல்ட்ல வந்து 10 kg தான் அவர் எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா, நீங்க சொன்ன ப்ரோக்ராம் மூலமா பண்ணதுக்கு அப்புறம் 20 kg வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 20 kg வந்திருக்குங்கிறது அப்போ 10 kg அவருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்கூடா சொல்றோம்ல, அது குவான்டிடேட்டிவ் இண்டிகேட்டர்ஸ், நம்மளால மெஷர் பண்ண முடியும். அது நெக்ஸ்ட் வந்து எவாலுவேஷன். Evaluation is the comparison of the situation before and after a development program has operated with an area of predetermined period. அதாவது ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் பிஃபோர் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, ஆஃப்டர் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எவாலுவேட் பண்றீங்க இல்லைங்களா, அதுதான் எவாலுவேஷன். இன்னும் ஸ்பெசிஃபிக்கா எக்ஸ்டென்ஷன் எவாலுவேஷன்ங்கிறதுனா என்னன்னா, process of determining how will the desired behavior changes have taken place or taking place because of the extension education effort. ஏதோ ஒரு எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட பிஹேவியர்ல சேஞ்சஸ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு எவாலுவேட் பண்றதுங்கிறது எக்ஸ்டென்ஷன் எவாலுவேஷன். எவாலுவேஷன் அப்படிங்கிற வேர்ட் எதுல இருந்து எடுத்திருப்பாங்கன்னா, லாட்டின் வேர்ட்ல இருந்து எடுத்திருப்பாங்க, வேலரி அப்படிங்கிறது. அதுக்கு மீனிங் என்னன்னா, ஸ்ட்ரென்த் ஆர் ஒர்த் ஆர் குவாலிட்டி ஆஃப் சம்திங். ஏதோ ஒரு விஷயத்தோட ஸ்ட்ரென்த்தையோ ஒர்த்தையோ குவாலிட்டியோ செக் பண்றது தான் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எவாலுவேஷன். ஒரு எவாலுவேஷன் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, to know the causes for success or failure of a program along with the identifying the obstacles for the success in the program. ஸோ ஒரு ப்ரோக்ராம் சக்சஸா ஃபெயிலியரா அப்படிங்கிறதே எவாலுவேட் பண்ணாதான் தெரியும். சக்சஸா இருந்தாலும் சரி அதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன, ஃபெயிலியரா இருந்தாலும் சரி எதனால ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவாலுவேட் பண்ணா தெரியும். நெக்ஸ்ட், டு இன்ஸ்பயர் த ஒர்க்கர்ஸ் ஃபார் த எவாலுவேஷன் ஆஃப் தேர் அப்ஜெக்டிவ்ஸ். ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அதோட அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. ஸோ அந்த அப்ஜெக்டிவ்ஸ் ஃப்ரேம் பண்ணது கரெக்டா அச்சீவ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கும் தேவைப்படுது.
டு நோ த மெரிட் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ப்ரோக்ராம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராமே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னங்கிறது எவாலுவேட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டு இன்க்ரீஸ் த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன் போத் ரூரல் பீப்புள் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் எவாலுவேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஸோ அது ஒரு விதமான உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், ரெண்டு சைடும் சரி, பீப்புளுக்கும் சரி எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கும் சரி. டு unearth the expenses and achievement of a program. இப்போ ஒரு ப்ரோக்ராமோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன, இவ்வளோ செலவாயிருக்கு, ஸோ இது ப்ராஃபிட் ஆயிருக்கா லாஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு எவாலுவேட் பண்ணலாம். டு ஃபைண்ட் அவுட் த யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் த நியூ எக்ஸ்பெரிமெண்டல் டீச்சிங் மெத்தட். இப்போ ஏதாவது ஒரு டீச்சிங் மெத்தடை நீங்கள் புதுசாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறீங்கன்னா அதோட யூஸ்ஃபுல்னஸையும் நீங்கள் எவாலுவேட் பண்ணலாம். இதெல்லாம் தான் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எவாலுவேஷன். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் எவாலுவேஷன். இந்த டைப்ஸ் ஆஃப் எவாலுவேஷன்ங்கிறது அவங்க எப்படி பிரிக்கிறாங்கிறது ஒரு சர்டன் கிரைட்டீரியா வச்சு பிரிச்சிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அக்கார்டிங் டு த பர்பஸ் ஃபார் விச் வி கண்டக்ட் எவாலுவேஷன், அதோட பர்பஸை பொறுத்து ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க, ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன், சம்மேட்டிவ் எவாலுவேஷன். இப்போ ஃபார்மேட்டிவ் எவாலுவேஷன் என்னன்னா ஜென்ரலா ஒரு ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணிடுவாங்க, இல்லைன்னா பர்டிகுலரா ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ற டைம்லயோ இந்த மாதிரி. எதுக்காக பண்றாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதை வந்து எஃபெக்டிவா gathers the data for the development of an effective extension program. ஸோ ஒரு டேட்டா கேதர் பண்றதுக்காக இருக்கலாம், இல்லைன்னா அது எந்த மாதிரியான ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எவாலுவேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சம்மேட்டிவ் எவாலுவேஷன். சம்மேட்டிவ் அப்படிங்கறனாவே என்னன்னா கடைசியா பார்க்காதா, ஸோ ட்ரைஸ் டு மெஷர் end results of a program in order to decide whether or not it should be continued or discontinued. அதாவது லாஸ்டா ஒரு ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு மெஷர் பண்றது. ஸோ அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதை நம்ம கண்டினியூ பண்ணலாமா இல்ல டிஸ்கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதுக்குதான் சம்மேட்டிவ் எவாலுவேஷன் பண்றது. நெக்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு த ஸ்டேஜ் ஆஃப் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமோட ஸ்டேஜை பொறுத்து எவாலுவேஷன் பண்ணுவாங்க. அது ரெண்டு டைப், ஆன்கோயிங் ஆர் ப்ராசஸ் எவாலுவேஷன், இல்லைன்னா அவுட்கம் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நேம்லயே இருக்கு, ஆன்கோயிங்னா அந்த ப்ராசஸ் முடியல, அது போயிட்டே இருக்கு, அந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகல, அது இன்னும் ப்ராசஸ்ல தான் இருக்கு. ஸோ அந்த டைம்ல நீங்க எவாலுவேட் பண்றது. இது எதுக்காக அப்படின்னா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்காகவும், அதே சமயம் ஏதாவது நடுவில் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு நீங்க அந்த டைம்ல சேஞ்ச் கொண்டு வந்துக்கலாம். அதாவது கடைசியா முடிஞ்சு அதுக்கப்புறம் சேஞ்ச் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஸோ இன் பிட்வீன்ல ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு ஏதாவது தப்பு இருக்கு அப்படின்னா அது மாத்தணும்னா பண்றதுக்காக பண்றது தான் ஆன்கோயிங் எவாலுவேஷன். நெக்ஸ்ட் அவுட்கம் எவாலுவேஷன்ங்கிறது ஃபைனலா ஒரு ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் அதோட அவுட்கம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எவாலுவேட் பண்றதுதான். இன்னும் சொல்ல போனா இட் enables the participant to assess which of their goals are being achieved and how well it has been done. அவங்க ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கல்ல, அது என்னென்ன கோல்ஸ்லாம் லைக் ஒரு கோல் இருக்குன்னா அதெல்லாம் அச்சீவ் ஆயிடுச்சா இல்ல இன்னும் எந்த அளவுக்கு அவங்க வந்து அதை அச்சீவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு வந்து அவுட்கம் எவாலுவேஷன் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு த நேச்சர் ஆஃப் எவாலுவேஷன். அதோட நேச்சரை பொறுத்து 5 டிகிரியா பிரிச்சிருக்காங்க. அது யார் சொல்லியிருக்காருன்னா ஃபர்ச்சி அப்படிங்கிறவர் வந்து 1967 சொல்லியிருப்பாரு. அந்த எவாலுவேஷன் கண்டினியூம் வந்து டிகிரிஸ் ஆஃப் எவாலுவேஷன் சொல்லிட்டு இவங்க வந்து ஆக்சுவலா 1, 2, 3, 4, 5 வந்து டிகிரி மென்ஷன் பண்றது. இது என்னன்னா கேஷுவல் எவ்ரிடே எவாலுவேஷன், செல்ஃப் செக்கிங் எவாலுவேஷன், டூ இட் யுவர் எவாலுவேஷன். இந்த ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரி பாத்தீங்கன்னா இன்ஃபார்மல் நேச்சர்ல இருக்கும். அதே எக்ஸ்டென்ஷன் ஸ்டடீஸும் சயின்டிபிக் ரிசர்ச் லாஸ்ட் ரெண்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனது, அதே சமயம் இது வந்து ஃபார்மல் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கேஷுவல் எவ்ரிடே எவாலுவேஷன்கதா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரலாவே ஒன்றும் இல்லை, இப்போ நீங்க ஏதாவது ஒரு நியூ ட்ரெஸ் வீட்ல போடுறீங்க, அது நல்லா இருக்கான்னு நம்ம சொல்லி கேட்கறோம்ல, 2 பேர்த்திட்ட நல்லா இருக்குன்னு சொன்னா நம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த நல்லா இருக்கான்னு கேட்கறத கேஷுவலா எவ்ரிடே எவாலுவேஷன்ஸ்ல சொல்றது, எக்ஸாம்பிளா சொல்லலாம். செல்ஃப் செக்கிங் எவாலுவேஷன் அப்படிங்கிறதுனா ஒரு ஆர்டினரி அப்சர்வேஷன்ஸ் மாதிரி தான், செல்ஃப் செக் பண்ணிக்கிறது. ஸோ கெட்டிங் பீப்புள்ஸ் ஜட்மெண்ட்ஸ், ஒரு ஜட்மெண்ட்ஸ் கிட்ட, அதாவது பீப்புள் கிட்ட இருந்து ஜட்மெண்ட் இது பண்ணிட்டு ஓகே இது கரெக்டா தான் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறது பண்றது செல்ஃப் செக்கிங் எவாலுவேஷன். தேர்ட் வந்து என்ன அப்படின்னா டூ இட் யுவர் செல்ஃப் எவாலுவேஷன் அப்படிங்கிறது, அதாவது நீங்க பண்ணணும் அந்த எவாலுவேஷன் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இது சிஸ்டமிக்கலி டன்னா இருக்கும். எப்படி பண்ணலாம்னா சர்வேஸ் மூலமா பண்ணலாம். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஏதாவது ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எடுத்துக்கோங்களேன், இப்போ ஒரு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த ஏரியால இதெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் டேமேஜ் ஆயிருக்குன்னு இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு அவங்க டிசைட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நேர்ல இந்த ஃபீல்ட்ல போய் பார்ப்பாங்க எவ்வளோ % டேமேஜ் ஆயிருக்கு, அதெல்லாம் எவாலுவேட் பண்ணிட்டு தான் இன்சூரன்ஸ்க்கான அந்த ஸ்கீம் இருக்கு இல்லையா அதை கிளைம் பண்றக்கோ இல்ல அப்ரூவல் கொடுக்குறக்கோ பார்ப்பாங்க. ஸோ அவங்க நேர்ல போய் பார்த்து இது பண்றதுதான் டூ இட் யுவர் எவாலுவேஷனுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் ஸ்டடீஸ்.
இது ஸ்பெசிஃபிக்காவே நீங்க சொல்ல போலாம். இப்போ எம்எஸ்சி எக்ஸ்டென்ஷன் அண்ட் பிஹெச்டி எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க இல்லைங்களா, அவங்க ரிசர்ச் பண்ணி இது பண்றாங்களா, அந்த ஸ்டடீஸ் ஸ்ட்ரெயிட்டாவே எம்எஸ்சி பிஹெச்டி பண்றது எக்ஸ்டென்ஷன் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து சயின்டிபிக் ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதோட காஸ் அண்ட் எஃபெக்ட் அண்ட் ரிலேஷன்ஷிப் பாக்குறது தான் சயின்டிபிக் ரிசர்ச். இதனாலதான் இது நடந்திருக்கு, இதோட எஃபெக்ட் இப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்றாங்கல்ல, அது எல்லாமே சயின்டிபிக் ரிசர்ச்ல வருது. நெக்ஸ்ட் வந்து அக்கார்டிங் டு த சோர்சஸ் வச்சு எவாலுவேஷன் வந்து 2 டைப்ஸா பிரிக்கிறாங்க. இன்டர்னல் எவாலுவேஷன், எக்ஸ்டர்னல் எவாலுவேஷன். இன்டர்னல் எவாலுவேஷனே வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் சப்மிட் பண்றது, ரிவ்யூ கமிட்டிஸ் வச்சு இது பண்றது, இதெல்லாம் ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளார நடக்கும். அதை இப்போ பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வச்சுதானே உங்களுக்கு அந்த சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுனால இன்டர்னல் எவாலுவேஷன் வரும். அதே எக்ஸ்டர்னல் எவாலுவேஷன்னா when an external person, institution or development agency has done an evaluation work. இன்னும் சொல்ல போனா இன்டர்னல் எவாலுவேஷன்ங்கிறது மிட்செம் மாதிரி நம்ம கோர்ஸ் எடுத்தவங்களே கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு நம்மளை எவாலுவேட் பண்ணுவாங்க. அதே எக்ஸ்டர்னல் எவாலுவேஷன் என்ன பண்ணுவாங்க, ப்ராக்டிகலுக்கு நம்ம யூஜி படிக்கும் போது வெளியே இருந்து ஒரு எக்ஸ்டர்னல் வந்து நம்ம எவாலுவேட் பண்ணுவாங்களா, அதுதான் பேசிக் எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எவாலுவேஷன் ஆஃப் ஆத்மா ப்ராஜெக்ட் பட் பை இஏஐ. இஏங்கிறது வந்து எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட். நெக்ஸ்ட் மானிட்டரிங்க்கும் எவாலுவேஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம்ல, அதுதான் இங்க இன்னும் ஸ்பெசிஃபிக்கா பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. மானிட்டரிங் அப்படிங்கிறது கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போதும் பண்ணலாம், எண்ட் பண்ணும்போதும் சரி, கண்டினியூஸா இருக்கிறது. எவாலுவேஷனுங்கிறது என்னன்னா ஒரு ஒன் ஷாட் ஆப்ரேஷன் தான். பர்டிகுலரா கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமோ இல்லைன்னா மிட் டைம்லயும் மிட் டேலயும் எப்போவாது பண்ணுவாங்க, அது ரேரா. அதுதான் எவாலுவேஷன். அதே மாதிரி மானிட்டரிங் ரெக்வயர்ட் ஃபார் இமீடியட் யூஸ் அண்ட் மிட் கோர்ஸ் கரெக்ஷன். இமீடியட்டா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இது யூஸ்ஃபுல்லா இல்லையான்னு பாக்குறதுக்கு மானிட்டர் பண்றதுக்கும், அதே மாதிரி நடுவுல ஏதாவது தப்பு நடக்குதுன்னா அதை கரெக்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்றதுக்கு மானிட்டரிங் பண்ணுவாங்க. எவாலுவேஷனுங்கிறது இப்போ கம்ப்ளீட்டா ஒரு ப்ரோக்ராம் நடந்து முடிஞ்சிருச்சு, அதை எவாலுவேட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணா ஃபியூச்சர் அதை பேஸ் பண்ணி நல்லா இருந்தா கண்டினியூ பண்றாங்க, நல்லா இல்லைன்னா அதுக்கான கரெக்ஷன்ஸ் பாக்குறது எல்லாமே ஃபியூச்சர் பிளானிங்காக பண்றது. மானிட்டரிங் யூஸ்வலா பாத்தீங்கன்னா டன் பை இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எக்ஸாம்ஸே நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே யார் மானிட்டர் பண்றாங்க, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ். அவங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறாங்களே அந்த மாதிரி. எவாலுவேஷன் அப்படிங்கிறது யூஸ்வலா டன் பை த அவுட் சைட் ஏஜென்சி. நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம், லைக் ஆத்மாவோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இஏ வந்து பண்றாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஏஜென்சி வந்து அவுட் சைட்ல இருந்து வந்து எவாலுவேட் பண்றது. மானிட்டரிங் எப்பவுமே பாத்தீங்கன்னா குயிக்கா இருக்கும், பட் கவர்ஸ் ஆல் யூனிட்ஸ். அதே எவாலுவேஷன் இன் டெப்த், கவர்ஸ் அ சாம்பிள், ஒரு கொஞ்சம் சாம்பிளை தான் கவர் பண்ணுவாங்க. மானிட்டரிங் மூலமா கரெக்ட் பண்ண முடியும், அந்த ப்ராசஸை ஈஸியா மேனேஜ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். எவாலுவேஷனுங்கிறது லேர்னிங் ப்ராசஸ் தான். கம்ப்ளீட்டா எவாலுவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல என்ன கத்துக்கிறீங்கிறத எவாலுவேஷன்ல வரும். நெக்ஸ்ட் என்னன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த பிளானிங் இதுலயே வந்துதான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கண்டினியூ ஆகும். இப்போ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம்ல, ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஒர்க் ஒரு இடத்துல ஒரு ப்ரொசீஜர் இப்படிதான் பண்ணணும், ஒரு பர்டிகுலர் அப்ஜெக்டிவ்க்கு பண்ணணும்னு சொல்றதா ப்ராஜெக்ட். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ப்ராஜெக்டுக்காக ரிசோர்ஸஸ் வந்து எப்படி நீங்க ஆர்கனைஸ் பண்றீங்க, எப்படி மேனேஜ் பண்றீங்க, அப்படி ஒரு அந்த ப்ராஜெக்ட் அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்கு நீங்க பண்ற எல்லா ஒர்க்குமே வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தான். இன்னும் ஸ்பெசிஃபிக்கா பிளானிங், ஷெடியூலிங், கண்ட்ரோலிங் இந்த மாதிரி எல்லாம் சொல்றது எல்லாமே ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல வருது. இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஃபாதர் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யாருன்னா ஹென்ரிக் கேண்ட் அப்படிங்கிறவர் தான் ஃபாதர் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் இதுல வந்து 2 டேர்ம்ஸ் ஒன்னு இருக்கும், சிபிஎம் ஒன்னு, PERT ஒன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. சிபிஎம் அப்படின்னா என்னன்னா கிரிட்டிக்கல் பாத் மெத்தட். அப்படின்னா என்னன்னா the longest possible continuous pathway taken from the initial event to the term in an event. அதாவது ஒரு பெரிய பாத்வே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கண்டினியூஸா என்ன நடக்குதுங்கிறது இதுல வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இன்னும் சொல்ல போனா இது ஒரு டெக்னிக் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூஸ்ஃபுல் இன் பேசிக் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பிளானிங், ஷெடியூலிங், கண்ட்ரோலிங். ஸோ இந்த எல்லாத்துக்குமே இது ஒரு டெக்னிக் மாதிரி மேனேஜ்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றது. It is a logical mathematical model of the project based upon the optimal duration required for each activity and optimal use of available limited resources. Actually இருக்க available limited resources என்னன்னா அது எப்படி ஆப்டிமா யூஸ் பண்ணலாம், எந்தெந்த ஆக்டிவிட்டிக்கு எது எது தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு அனாலிசிஸ் பண்றீங்க இல்லைங்களா, அதுவும் கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் தான். இது யாரை டெவலப் பண்ணாங்கன்னா டியூபாண்ட் கம்பெனி அப்படிங்கிறது வந்து யூஎஸ்ஏல 1956 to 57 இது பண்ணிருப்பாங்க. இட் இஸ் ஆக்டிவிட்டி ஓரியன்டட். நம்ம ஃபர்ஸ்டே சொன்னால என்னென்ன ரிசோர்ஸஸ்க்கு எந்தெந்த ஆக்டிவிட்டிக்கு அலோகேட் பண்றதுன்னு சொல்லிட்டு
பேசிக் ஓரியன்டேஷன் இதோட என்னன்னா டிட்டர்மினிஸ்டிக். ஜென்ரலா டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னா என்னன்னா இந்த ஈவெண்ட் இப்படிதான் நடக்கணும்னு சொல்லிட்டு இருக்குன்னா அது அப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்றதா டிட்டர்மினிஸ்டிக். இது மோஸ்ட்லி எந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. இட் இஸ் யூஸ்ட் இன் கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து PERT. PERTங்கிறது ப்ரோக்ராம் எவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக். ஸோ இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அந்த ப்ரோக்ராம் நீங்க எவாலுவேட் பண்ணிட்டு அதுக்கான ரிவ்யூ கொடுக்க போறீங்க. ஸோ இட்ஸ் பிரைமர்லி ஷெட்யூலிங் டெக்னிக் தான். ஒரு ப்ராஜெக்டை ஷெட்யூல் பண்றதுக்கான டெக்னிக். It shows any job or project as a set of process of operations. இதுக்குள்ளார எந்த ஒரு ஜாப் ஆகட்டும் ப்ராஜெக்டா ஒரு செட் ஆஃப் ப்ராசஸ் மூலமா தான் சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸ் தான் அவங்க ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. which must take place in certain sequence. இந்த ஆர்டர்ல இந்த ஆக்டிவிட்டி இப்படிதான் சீக்வன்ஸா நடக்கணும்னு சொல்றது தான் PERT. ஸோ இங்க எல்லா ஆக்டிவிட்டிஸும் கம்பல் பண்ணி in order to accomplish the project அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இதுக்கு அடுத்து இது நடக்கணும் இந்த ப்ராஜெக்ட் அக்காம்ப்ளிஷ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி பண்றதுதான் PERT டெக்னிக் அப்படின்னு சொல்றது. So it's a technique used for project involving activities of non-repetitive nature. எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் இது யூஸ் பண்ணுவாங்கன்னா நான் ரிப்பீட்டட்னா திரும்ப ரிப்பீட் ஆகாத இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம CPM வந்து ஆக்டிவிட்டி ஓரியன்ட் சொன்னோமா, PERTங்கிறது ஈவெண்ட் ஓரியன்ட் தான். இதோட பேசிக் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது ப்ராபபிலிஸ்டிக். இது வந்து கேரக்டரைஸ்ட் பை த அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்சர்டனிட்டினா என்னன்னா பின்னாடி ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்னு தெரியாம நம்ம ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் அன்சர்டனிட்டி. ஸோ இது எங்க மோஸ்டா யூஸ் பண்றாங்கன்னா யூஸ்ட் இன் டிஃபென்ஸ் அண்ட் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம்னா ப்ரோக்ராம்னா என்ன, நிறைய டெஃபினேஷன்ஸ், பிளான்ஸ் ஆஃப் ஒர்க் என்ன, கேலண்டர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்னா என்ன, எய்ம்னா என்ன, கோல்னா என்ன, அந்த மாதிரியான டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் மானிட்டரிங் எவாலுவேஷனுக்கான டிஃபரன்சஸ் என்னென்ன, மானிட்டரிங்கோட டைப்ஸ் என்ன, எவாலுவேஷனோட டைப்ஸ் என்ன, அப்புறம் லாஸ்ட்டாக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தோம். ஸோ இது ஃபுல்லாக பாருங்க. தேங்க்யூ.